ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி அருமையான சின்ன ஸ்டைலில் டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. அதாவது நறுக்கின வெங்காயம், பட்டை, லவங்கம் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கூடுதலான காரம் தேவைப்படுதுன்னாக்கா நீங்கள் இதிலேயே பச்சை மிளகாய் கூட நறுக்கி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வெஜிடபிள் ஏற்கனவே நல்லா நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள் இதை போட்டு தக்காளி வாசம் போனதுமே போட்டு கிண்டி கிளறிட்டோம். அதில் வெஜிடபிள் பார்த்திங்கனாக்கா பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இதுவும் நல்லா வேகட்டுமே. அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சுடு தண்ணி தான் எடுத்து ஊற்ற போகிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான் போட்டு இது பண்ணிடுங்க. அரிசி களைஞ்சி எடுத்துகிட்டேன். அரிசி உங்களுக்கு கேசரி கலர் வேணும்னாக்கா தேவையான கலரை அரிசியிலே போட்டு களைஞ்சி எடுத்துருங்க. நான் கலர் எதுவும் பயன்படுத்தலை. அப்போ அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே பக்கத்தில் காய வச்சுருக்க சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்ல ஒரு அருமையான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சின்னக்கா சமையல் அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள், மாசாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். சூப்பராக சுவையாக இருக்குது. ஈவினிங் பிள்ளைங்க வருவாங்க, அதுக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் இது காலையில் பாக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, பிள்ளைங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அருமையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. சின்னக்கா ஸ்டைலில், சின்னக்கா சமையலில். ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பண்ணுங்கள்.